ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறது ஃபஸ்ட் டைமாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட கதையோட ஒரு அர்த்தத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு தொடர்ச்சியாக ஒரு கதை பார்த்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு அவங்கக்கிட்ட இன்னுமே ஒரு நெருக்கம் ஏற்பட்ட மாதிரி தான் தோணுச்சு. அவங்க எனக்கு கட்டு போட்டு விட்டது, அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட பேசின விதம், இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த நாள் எனக்கு வாழ்க்கையே மறக்க முடியாத ஒரு நாள். அந்த நாளை நினச்சி நான் ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த ஞாபகங்கள் ரொம்பவே ஒரு அழகான ஞாபகங்களாக இருந்துச்சு. ரொம்பவும் ஒரு சூப்பரான ஒரு அனுபவத்தையும் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் எப்போதும் போல் வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்திங்கன்னா, அவங்க எப்போதும் வெளியில் நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதாச்சும். அன்றைக்கி ரொம்ப சோகமாக இருந்தாங்க. எனக்கு என்னை பார்க்கல, என்னோட எப்போதும் பேசுவாங்க, சிரிப்பாங்க, எதுவுமே பண்ணல. எனக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே நிறைய ஒரு குழப்பம் இருந்துச்சு. என்ன பிரச்சனை, ஏன் நம்ம அதனால் பேசலை அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு மனக்குழப்பத்திலே நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். நேரத்தில் எனக்கு நிறைய குழப்பம் மனசில் வந்துச்சு. என்னடா இது, நம்மளோட பேசலையே, இவங்க இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, பேசலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அந்த நேரத்தை என்னால் எப்படி சொல்கிறது, அந்த நாட்கள் ஒரு 2-3 நாள் அவங்ககிட்ட என்கிட்ட பேசலை சரியா. ஆனால் அந்த நேரத்தில் என்னால் சரியாக சாப்பிட முடியல, வேலை பார்க்க முடியல, எதுவுமே எனக்கு தோணாமல் ஒரு மாதிரி பிளாங்காக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான மனநிலையில் தான் நான் இருந்தேன். சரி, நம்ம இன்றைக்கி போய் பேசுவோம், அவங்கக்கிட்ட என்ன தான் பிரச்சனை என்னென்னு கேட்போம் அப்படின்னு நான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இன்னைக்கு கேட்கணும் அவங்கக்கிட்ட அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் போனேன். அவங்க வீட்டில் இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், என்ன, ஏன் இப்படி நீங்கள் என்னை பார்த்தா வேலைக்கு போகிறீங்க? ஏன் என்னை உங்கள் மேலே ஏதாச்சும் கோவமா என் மேலே உங்களுக்கு? ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு நல்ல எனக்கு ஒரு நான் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தீங்க, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னப்பா, எனக்கு உன் மேலே இணை புரியாத ஒரு பாசம் வந்துடுச்சு. அந்த பாசம் அதை எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான பாசம் தான் உன் மேலே எனக்கு வந்திருக்கு. அதை என்னால் உனக்கு புரிய வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, முன்னாடிலாம் உன்னை ஃபஸ்ட்லாம் நான் ஒரு யதார்த்தமாக தான் ஒரு பார்க்குறது பேசுகிறதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் சில நாளாக பார்த்தீங்கன்னா உன் மேலே இருக்கிற ஒரு அக்கறையும் பாசமும் அதிகமான மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. அதனால தான் நான் உன்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்காக நீங்கள் இதுதானே விஷயம், ஏன் நீங்கள் இப்படிலாம் நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா, அவங்க திடீர்னு என்கிட்ட ரொம்ப ஒரு பாசமாக நெருக்கமாக நடந்துக்க ஆரம்பித்தாங்க. அது எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அந்த நேரத்தில் சரி, நம்ம அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களோட நெருக்கமாக இருந்தேன். அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அந்த நாள் ரொம்பவே சந்தோஷமாக எனக்கு போணுச்சு. நான் எதிர்பார்த்த ஒன்று அது வேறு விதமாக எனக்கு கிடைச்சது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேருந்து அவங்க என் மேலே ரொம்ப விருப்பமாக இருந்தாங்க. நானும் அவங்க மேலே ரொம்ப விருப்பமாக இருந்தேன். அது அடிக்கடி எங்களோட உறவு நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவரோட கணவருக்கு எங்களோட உறவு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்கிட்ட கூப்பிட்டு இது மாதிரிலாம் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினார். அதுக்கப்புறம் எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம பண்ணுறது ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்கு தோணுனதுனால நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். இருந்தாலும் ஊருக்கு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வேலையில் மாறிட்டேன். இப்போ என்னோடய லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அக்கா எல்லாருக்குமே மேரேஜ் பண்ணியாச்சு. தங்கச்சிக்கும் மேரேஜ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு 6 மாதம் அவங்களோட இருந்த அந்த உறவுங்கிறது என்னால் ஒரு ஃபஸ்ட் டைம் ஏற்பட்ட அந்த உறவோட அந்த இது எனக்கு இன்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நினைவாக தான் என் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருக்கு. இது எதுக்காக அந்த கதையை நான் சொல்கிறேன்னா, நமக்கு சில நேரங்களில் எல்லாம் சரியாக தோணலாம். ஆனால் அது சில பேருக்கு அந்த உறவோட தாக்கம் பெரிய விஷயமா இருக்கும். நம்மளும் அன்பை தான் எதிர்பார்ப்போம், அவங்களும் நம்மள்ட்ட அன்பை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது வெளியிலேருந்து பார்க்குறவங்க கண்ணோட்டத்துக்கு ரொம்ப ஒரு தவறான விஷயமாக தான் இருக்கும். அது சொல்லிக்க முடியாத உறவாக இருக்கிறப்போ கண்டிப்பாக நிறைய பேர் வாழ்க்கையில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி தான் எங்களோட உறவு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அதுலேருந்து நான் விலகி இப்போ நல்லா இருக்கேன். என்னோடய வாழ்க்கையும் சந்தோஷமாக போயிட்டு
போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா அம்மாவை வந்து நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். என் லைஃப் வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.